தென்காசி மாவட்டம் பாவுச்சத்திரம் பகுதியில் மேம்பால பணிகள் நடைபெறுவதால் அனைத்து வாகனங்களும் கடையம் ரோடு வழியாக மலையராம்புரம், ஆரியங்காவூர், காட்டூர், ராமநாதபுரம், கல்லூரணி வழியாக செல்வநாயகபுரம் சென்று அனைத்து தென்காசி செல்லும் பேருந்துகளும் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் 16/7/2024 அன்று சரியாக 11 மணி அளவில் கிழக்கு நோக்கி வந்த பெண்மணியும் மேற்கு நோக்கி சென்ற அரசு தென்காசி 1-to-1 பேருந்தும் தென்காசி பேருந்து அதிவேகமாக அந்த பெண்மணி மேலே மோதி ஒரு விபத்துக்குள்ளானது. விபத்துக்குள்ளாகி 2 கால்களும் சம்பவ இடத்தில் அவங்களுக்கு நசுக்கப்பட்டு மருத்துவமனை சென்ற வழியில் அவங்க உயிர் பிரிந்தது. அவங்க ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி. அவங்களுக்கு ஒரு 3 பெண் குழந்தையும் உள்ளது. இதை அறிந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மலையராம்புரத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டு காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், அப்புறம் துணை கண்காணிப்பில் அனைவரும் நேரில் மக்களிடம் கலந்து பேசி மக்கள் பல கோரிக்கைகளை வைத்தார்கள். எங்களுக்கு ரோடு சரியில்லை, இந்த ரோடை விரிவாக்கம் பண்ணணும், மக்கள் எங்களால் நடமாட முடியலை, இதில் எதுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டிகளை கனரக வண்டிகள்லாம் விடுதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கைகளை அந்த அரசு அதிகாரிகள் முன் வைத்தார்கள். இந்த கனரக வாகனங்கள் ஏற்கனவே திப்பனம்பட்டி ஊரில் மறிக்கப்பட்டு கனரக வாகனங்கள் இன்று நிற்கப்பட்டது. இதை உடனடியாக அரசு அலுவலர்களுக்கு எடுத்து சென்று உடனடியாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு குண்டும் குழியுமாக இருந்த ரோடுகளும் சரி செய்யப்பட்டது. இதில் இருந்து என்ன தெரிகிறது என்றால், அதாவது ஒரு உயிர் பிரிந்ததால் தான் இன்னைக்கு மக்கள் ஒரு போராடக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டுள்ளார்கள். ஆனால் வருமுன் காப்பதே சிறந்தது. அதாவது நம்ம ஒரு உடல்நிலை சரியில்லாத போது தான் நம்ம ஒரு காய்ச்சலுக்கோ தலைவலிக்கோ இல்லை ஏதோ ஒரு ஊசி மருந்து அந்த மாதிரி நம்ம போட்டுட்ருக்கோம். ஆனால் அது வருவதுக்கு முன்னக்கட்டியே அது ஏன் வருது அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான உணவை நம்ம எடுக்கிறதுல தவற விடுறோம். அதே போல இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது மேம்பால பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாவுச்சத்திரத்தில் நடைபெற்று கொண்டிட்டு இருக்கும் சமயத்தில் இந்த சாலையில் கனரக வாகனங்களை அதிகமாக அனுமதிச்சா எந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும் அப்படின்ட்டு ஒரு கள ஆய்வு மேற்கொள்றதை இந்த அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக தவிர்த்துட்டாங்க. அது ஒரு மேம்பாலம் கெட்டும் போது இது எவ்வளோ நீளம் வேணும், எவ்வளோ அகலம் வேணும், எவ்வளோ கல் போடணும், எவ்வளோ மண் போடணும், எவ்வளோ உயரம் வேணும், எவ்வளோ உயரம் கீழே இறக்கணும் அப்படிங்கிற எத்தனையோ இன்ஜினியர்கள் அதில் ஒரு எஸ்டிமேட் போட்டு இத்தனை கோடி வரும் அப்படின்ட்டு ஒரு ஃப்யூச்சர் பிளானை ப்ரெசண்டாகவே அவங்க பிளான் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் இப்படி ஒரு கிராம சாலையில் இப்படி கனரக வாகனங்களை நம்ம அளவு பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் மக்களுக்கு, அதில் எவ்வளோ மக்கள் பயணிக்காங்க, எவ்வளோ ஊர் இருக்குது அப்படிங்கிறத ஏன் இந்த அரசு ஊழியர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. இன்னைக்கு போட்ட எஸ்டிமேட், அதாவது ஒரு மேம்பாலத்துக்கு இவ்வளோ பெரிய எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. எஸ்டிமேட் போட்டு இந்த மேம்பாலம் எத்தனை வருஷம் தாக்கு பிடிக்கும் முதற்கொண்டு ஒரு எஸ்டிமேட் சொல்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு சாலை நம்ம ஒரு மேம்பால பணி நடைபெற்றுட்டு இருக்கு. அப்போ பஸ் எல்லாம் திருப்பி விடணும் அப்படின்னா இந்த சாலை சரியான சாலையா, இதில் எவ்வளோ கெப்பாசிட்டி உள்ள பேருந்துகள் போகணும், கனிம வள லாரிகள் போகணும் அப்படிங்கிற ஏன் அவங்க அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. இந்த எஸ்டிமேட்டு, அதாவது இந்த ஃபியூச்சர் பிளான் எல்லாம் ஃபஸ்ட்டே இந்த ரோட்டில் அனுமதிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு உயிரிழப்பு நடைபெற்றிருந்திருக்காது. இதுக்கு ஒரு காரணம் நம்ம மக்கள் தான். இன்றைக்கி ஒரு உயிரிழப்பு இழந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா? அதாவது இதில் அரசியல் புகுத்த விரும்பவில்லை, அரசியல் புகுத்தாமல் இருக்கவும் முடியவில்லை. நாம் ஓட்டிற்கு பணம் வாங்கி கொண்டு ஒரு சரியற்ற தலைவர்களை நம்ம தேர்வு செய்ததால் தான் இன்னைக்கு இந்த ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. நேர்மையான தலைவர்கள், மக்கள் நல தலைவர்கள்லாம் மின் காலத்துலலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மறைந்த நேர்மையான தலைவர்கள். அதாவது தொட்டிப்பாலம் நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். தொட்டிப்பாலத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தண்ணியை நம்ம தரையில் தான் கொண்டு போக முடியும், பைப்பில் தான் கொண்டு போக முடியும் அப்படின்ட்டு நம்ம மக்கள் எல்லாருமே சிந்திச்சுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தண்ணியை மேம்பாலம் வழியாக கொண்டு போக முடியும் அப்படின்ட்டு ஐயா காமராஜர் அவர்கள் மக்கள் மீது ஒரு அக்கறை கொண்டுள்ளதாக தான் அந்த சிந்தனைகள் ஒரு பொதுநல தொண்டா அவர் செஞ்சிருக்காப்புல. ஆனால் இதே மாதிரி நம்ம ஒரு சரியற்ற தலைவர்களை தேர்வு செய்ததால தான் இன்னைக்கு நம்ம மக்கள் வீதியில் இறங்கி போராடக்கூடிய நிலை இருக்குது. அதற்கும் காரணம் நம்மளே தான். ஒரு சரியான தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்க நம்ம தகுதி இழந்தவர்களாக ஆயிட்டோம்.
அதாவது ஓட்டுக்கு பணம் வாங்கிக்கிட்டு ஒரு சரியற்ற தலைவர்களை வந்து நம்ம ஆட்சி புரிய வைத்துட்டு தன்னலம் உள்ள தலைவர்கள் எப்படி பொதுநலமா வந்து செயல்படுவாங்க? இன்னைக்கு வந்து அதாவது மக்கள் மீது அக்கறை கொண்டு அவர்கள் உயிரையும் நம்ம உயிரா கருதுனா மட்டும்தாங்க அவங்க வந்து உண்மையான தலைவர்கள். ஆனா இங்கு ஓட்டிற்கு பணம் கொடுத்து இது ஒரு கம்பெனியாக நடத்தக்கூடிய வந்து இவர்கள் தலைவர்கள் அல்ல. இன்று வந்து ஒரு 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 உயிர் வந்து பிரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அதுக்கு காரணமும் இந்த அரசியல் தான். அதனால் வந்து நம்ம அதை ஒரு காவல் ஆய்வாளர், ஒரு உதவி ஆய்வாளர் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. நீ வந்து உயிர் போனாதான் வந்து போராடுவியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன்வைத்தாங்க உதவி ஆய்வாளர்கள் அம்மா அவர்கள். அது உண்மைதாங்க. அதாவது நம்ம உயிரிழக்கும் போது உள்ள ஆதங்கம், கோபம் எல்லாமே வந்து இந்த ஓட்டு போட சமயத்தில் வரணும். அது வந்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தில் வந்து பல மாறுதல்களை உருவாக்க முடியும். அந்த மாறுதலுக்கு வந்து முக்கிய காரணமே தேர்தல் தான். இது வந்து ஒரு அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. நம்ம பைக்கில் போகும்போது நம்ம பைக்கு பஞ்சர் ஆனால் கூட அது அரசியல் தான் காரணம். இது வேடிக்கையாக இருக்கும். ஒரு சரியற்ற சாலை அமைத்து கொடுக்கறது வந்து இந்த அரசாங்கத்தின் கடமை. ஆனால் இங்கே சரிவர சாலைகள் எல்லாம் இருக்கா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆததால் நம் ஓட்டிற்கு பணம் பெறுவதை நிப்பாட்டிவிட்டு, லஞ்சம் கொடுப்பதை நிப்பாட்டிவிட்டு, இன்று ஒரு உயிர் பிரியும் போது எந்த அளவுக்கு நமக்கு கோபம், ஆதங்கம், வெறுப்பு எல்லாம் வருகிறதோ அதே கோபம், ஆதங்கம், வெறுப்புடன் ஒரு சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்க நாம் வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். சமூகத்தின் மாறுதலை உருவாக்குவோம். ஆனால் இன்று நமக்கு வந்து உயிரிழப்பு வந்து ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனால் தான் இழக்கும் குடும்பத்திற்கு தான் அதன் வலியும் வேதனையும் அந்த பிஞ்சு பெண் குழந்தைகள் 3 குழந்தைகளுக்கு தான் தெரியும். ஆததால் ஒவ்வொரு குடும்பம் வாழும் வாழ்க்கையே வெறும் 100 வருட வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. 100 வருடமும் இப்போது வாழப்போவதில்லை. 60, 70 நம்ம வாழ்க்கை வந்து முடிய போகிறது. ஆததால் இருக்கும் வரை வந்து எல்லாம் சேர்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்வோம்.